ஹாய் பீப்புள், இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஏஐ நியூஸோட வந்திருக்கிறேன். என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் பர்சன் ஒரு கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டா ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி ஒரு ஏஐ பிளாட்ஃபார்மை அதுவும் ஃப்ரீயா யூஸ் பண்ணி அந்த கவர்மெண்டோட டேட்டா எல்லாத்தையும் பிரீச் பண்ணிருக்காரு. நம்ப முடியல. ஆமாங்க, மெக்சிகன் கவர்மெண்டோட ஒரு பர்டிகுலர் டேட்டா எல்லாத்தையும் பிரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து Claude ஏஐ அப்படிங்கிற ஒரு ஏஐ பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிருக்காரு. ஆக்சுவலா இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, there is something which has happened between him and the government. அதனால இவர் கொஞ்சம் கோவமாயிட்டாரு. கோவமானதுனால ChatGPT போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டி டேட்டாவை பிரீச் பண்றதுக்கான ஐடியாஸ் கேட்டிருக்காரு. பட் ChatGPT கொடுக்க மாட்டேன்னு சொல்லிருச்சு. அதனால இவர் என்ன பண்ணிட்டாரு, Claude கிட்ட போய் கேட்டிருக்காரு. Claude ஃபர்ஸ்ட் டைம் கேட்டப்ப கொடுக்க மாட்டேன்னு சொல்லிருச்சு. செகண்ட் டைம் கேட்டிருக்காரு, கொடுக்க மாட்டேன்னு சொல்லிருச்சு. தேர்ட் டைம் கேட்கும்போது அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, கொஞ்சம் ட்ரிக் பண்ணி விட்டுருக்காரு. அதாவது, நான் வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், அவங்க கிட்ட என்னென்ன பக்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அந்த பக்கை வந்து அவங்க வந்து சால்வ் பண்றதுக்கான ஒரு ஐடியா கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. இதை Claude கேட்ட உடனே அந்த கவர்மெண்ட் டேட்டாவுல இருக்கிற 20 ஹோல்ஸை கண்டுபிடிச்சு அந்த ஹோல்ஸ் எல்லாம் ஹேக் பண்றதுக்கு என்னென்ன டூல்ஸ் எல்லாம் வேணுமோ அதையும் கொடுத்து நீங்க எப்படி எல்லாம் ஹேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸையும் கொடுத்துருச்சு. இவர் இந்த ஸ்டெப்பை எக்ஸாக்ட்டா ஃபாலோ பண்ணி 150 GB ஒர்த்ல டேட்டாஸ் எல்லாத்தையும் எடுத்து பிரீச் பண்ணிட்டாரு. கேட்கறதுக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குல்ல. உடனே நீங்க என்கிட்ட கேட்கலாம், இதெல்லாம் பார்த்துட்டு கவர்மெண்ட் வந்து எதுவுமே சொல்லாமலா இருக்காங்க, எதுவுமே செய்யாமலா இருக்காங்க அப்படிங்கிறது. ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் நடந்த உடனே Claude ஏஐயோட CEO வந்து இந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்க்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாரு. அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட் வந்து மொத்தமா பேன் பண்ணி அது ரிலேட்டடா என்ன அக்கௌண்ட்ல இருக்கோ அது எல்லாத்தையும் மொத்தமா பேன் பண்ணிட்டு இருக்காங்க. இது போக இந்த மெக்சிகன் கவர்மெண்ட்மே வந்து வெளியே வந்து இதனால வந்து மக்களுக்கு எந்த பெரிய பாதிப்பும் இல்ல, நீங்க மக்கள் யாரும் அச்சப்பட வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எந்த டேட்டாலாம் லீக் ஆயிருக்கோ அது எல்லாத்தையும் மறுபடியும் ரிஸ்டோர் பண்ணிட்டாங்க. சோ அதுல வந்து ஒரு மிகப்பெரிய இஷ்யூ கிடையாது. பட் இதுல நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு பர்டிகுலர் இம்பார்ட்டன்ட் நியூஸ் இதுதான். சாதாரண மனுஷன் யூஸ் பண்ற ஒரு ஏஐ வந்து இன்னைக்கு கவர்மெண்டோட டேட்டாவே பிரீச் பண்ற அளவுக்கு வளர்ந்து நிக்குதுன்னா, அப்ப நம்ம எந்த அளவுக்கு வளர்ந்து போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறத நீங்க யோசித்து பார்க்கணும். ஏஐ எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத நம்ம அந்த இடத்துல யோசித்து பார்க்கணும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, he did not have any team. அவர்கிட்ட ஒரு டீமோ இல்ல வந்து அவர்கிட்ட பெரிய பெரிய சிஸ்டம்ஸோ பெரிய பெரிய டெக்னாலஜிக்கல் சிஸ்டம்ஸோ எதுவுமே கிடையாது. he just had his own laptop. அவரோட லேப்டாப் Claude AI இது மூணு தான் வச்சு யூஸ் பண்ணி அந்த என்டையர் டேட்டா வந்து பிரீச் பண்ணிருக்காரு. So this is what I have been telling you people. AI is not a tool, it's an agent. Agent அப்படிங்கறத நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, see, a tool is something that helps us to do some work, but agent is someone who does our work. நம்ம சொன்னா மட்டும் போதும், அந்த வேலையை நம்மளுக்காக பண்ணி கொடுத்துரும். So அதுதான் வந்து ஏஜென்ட்டோட வேலை. So இதுல இருந்து நாம கத்துக்கிற வேண்டியது என்ன அப்படின்னா, people are think AI is not powerful, only human beings are powerful அப்படிங்கிற அந்த क्वेश्चन சண்டை போட்டுட்டு இருக்காங்க. But we need to accept and say that AI has already become powerful. இப்போ நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி இங்க என்ன அப்படின்னா, யூஸ் பண்ற நாம எதுக்காண்டி யூஸ் பண்றோம், எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கறத நாம வந்து இந்த ஒரு இடத்துல சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இதுல ஏதாவது உங்களுக்கு ஸ்ட்ரைக்கிங் பாயிண்ட்ஸ் இருக்கு, நீங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண ஆசைப்படுறீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கிறட்டும். மத்தவங்களும் உங்ககிட்ட இருந்து சரி என்கிட்ட இருந்து சரி லேர்ன் பண்ணிக்கிறட்டும். இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன ஷேர் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி யாரெல்லாம் ஏஐ பத்தி கத்துக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணி விடுங்க. பிளஸ் வந்துட்டு யாரெல்லாம் நம்ம கிட்ட வந்து ஏஐ பத்தி இன்னும் நிறைய ஆசைப்பட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ, ஏதாவது क्वेश्चंस இருக்கு, கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்கு, இதெல்லாம் கிளாரிஃபை பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதே மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த क्वेश्चंस எல்லாத்தையும் அட்ரஸ் பண்றேன். So thank you guys, see you tomorrow in the next video.